இயக்குனர் ஸ்ரீதர் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இயக்குனர். பல நல்ல படங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர். பெரும்பாலும் சிவாஜியை வைத்தும் ஜெமினி கணேசனை வைத்தும் புதுமுகங்களை வைத்தும் பல அற்புதமான படங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்தார். 1972 சிவாஜியை வைத்து ஹீரோ 72ன்னு ஒரு படத்தை எடுத்துட்டு இருந்தார். அப்போது ஸ்ரீதருக்கு கடுமையான கடன் சுமை. இந்த கடன் சுமை எந்த அளவு இருந்துச்சுன்னா ஸ்ரீதரால் இயங்கவே முடியலை. எங்கே போனாலும் கடன்காரன் தொந்தரவு. கடனிலிருந்து தப்பிக்க ஸ்ரீதருக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு, அது எம்ஜிஆரை வைத்து இயக்குவது. ஆனால் எம்ஜிஆருக்கும் ஸ்ரீதருக்கும் ஏற்கனவே ஒரு முறை ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. அது என்ன சண்டைனா, எம்ஜிஆரை வைத்து ஸ்ரீதர் அன்று சிந்திய ரத்தம்னு ஒரு படத்தை தயாரித்து இயக்க முன்வந்தார். அப்போது அந்த படத்தை இயக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை எம்ஜிஆர் சுட்டி காட்டி இந்த வசனத்தை மாற்றுங்கன்னு சொன்னார். அப்போது ஸ்ரீதர் ஒரே வார்த்தையில், இது எம்ஜிஆர் படம் இல்லை, ஸ்ரீதர் படம், நான் என்ன எழுதுறேனோ அதை நடிங்கன்னு சொல்லிடுறார். எம்ஜிஆர் அப்படியா அப்படின்னு கேட்டு கார் ஏறி கிளம்பிடுறார். அதன் பிறகு அந்த படத்துக்காக எம்ஜிஆர் வரவே இல்லை. இந்த படத்தை தான் பின்னாடி அந்த மண் என்ற பேரில் சிவாஜியை வைத்து ஸ்ரீதர் எடுத்தார். இப்போ எம்ஜிஆரை சந்திக்க இந்த பிரச்சனை பெரும் தடங்களாக இருந்தது. ஆனால் எம்ஜிஆருக்கும் என்ன ஆசைனா, ஸ்ரீதரோட ஒரு படம் வேலை பார்த்துடணும்னு ரொம்ப ஆசை. இப்போ இந்த ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. நம்பியார் சாமி வீட்டில் சந்திக்கலாம் அப்படின்னு ஏற்பாடாகுது. அப்போது ஸ்ரீதரிடம் எம்ஜிஆர் நீங்கள் நம்பியார் வீட்டுக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீதர் கேட்குறாரு, ஏன் நான் எம்ஜிஆர் வீட்டுக்கே போகிறேனே, ஏன் நம்பியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டபோது அப்போது சொல்கிறாங்க, நீங்கள் எம்ஜிஆரை சந்திக்க போனால் ஸ்ரீதர் தன் கடனில் இருந்து தப்பிக்க எம்ஜிஆர் காலில் விழுந்து விட்டார்னு உலகம் தப்பாக பேசுவோம். அதனால் நம்பியார் வீட்டில் அவரும் வர்றாரு, நீங்களும் வாங்க, சந்திப்ப ஏற்பாடாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆரின் பரந்த உள்ளத்தை பிறகு புரிந்து கொண்ட ஸ்ரீதர் எம்ஜிஆரை அவர் வீட்டிலேயே சந்திக்கிறார். சந்திப்பு ரொம்ப இனிமையாக இருக்குது. உரிமை குரல் அப்படின்னுங்கிற படத்தை தயாரித்து இயக்குவது அப்படின்னு முடிவாகுது. இதுக்கான எல்லா ஃபினான்சியல் ஏற்பாடுகளையும் எம்ஜிஆரே செய்து கொடுக்கிறார்.